அண்மை செய்தி. சென்னையில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நந்தனம் கல்லூரியில் கேண்டீன் ஊழியராக பணியாற்றி வந்தவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 3 பேருக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கேண்டீன் ஊழியராக பணியாற்றி வந்த பாக்யராஜ் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் தற்போது விசாரணை செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்ப இந்த பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் பழமை வாய்ந்த கல்லூரியான நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் 20 வயது மதிக்கத்தக்க இளம் பெண் ஒருவர் கேண்டீனில் கல்லூரி கேண்டீனில் வைத்து கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் இது பண்ணப்பட்டார். இது சம்பந்தமாக கேண்டீன் உரிமையாளரான திமுக பிரமுகர் முத்துச்செல்வம் மற்றும் கேண்டீன் ஊழியர் குணசேகர் முத்துச்செல்வத்தின் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் ஒருவர் கேண்டீன் ஊழியராக பணிபுரிந்த பாக்கியராஜ் என்பவர் சென்னையில் தலைமறைவாக இருந்தார். அந்த விசாரணையில் தற்போது சைதாப்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு வேலூரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இருக்கக்கூடிய கேண்டீனில் ஊழியராக பணியில் சேர்ந்திருக்கிறார். அப்போது அந்த கேண்டீன் உரிமையாளராக இருக்கக்கூடிய முத்துச்செல்வம் கடந்த 12 வருஷமாக அந்த கல்லூரி கேண்டீனில் நடத்தி வருகிறார். இவர் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் தனது நண்பர்களுக்கு இரையாகி இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 பேர் கொண்ட கும்பல் அந்த இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறது. இது தொடர்பாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் நேற்று முன்தினம் அந்த முத்துச்செல்வம், குணசேகரன் ஆகியோர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் கேண்டீன் ஊழியராக பணிபுரிந்த பாக்கியராஜ் என்பவரை தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் மேலும் பல பேர் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல ஞானசேகரன் பல பேருக்கு ஆபாச வீடியோ அனுப்பி அதை பல நபர்களுக்கு அனுப்பி பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல பேருக்கு இரையாக்கியது தெரிய வந்தது. ஆனால் காவல்துறையினர் ஞானசேகரனை மட்டும் குற்றவாளி என நிரூபித்து தற்போது 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கப்பட்ட நிலையில் அதே பகுதியில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில இது ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 3 பேர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் வருகிற 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் தான் தற்போது கேண்டீன் ஊழியராக இருக்கக்கூடிய பாக்கியராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சமூகம் நாளுக்கு நாள் புதிய குற்றவாளிகள் உருவாகி இருக்கிறார்கள். மேலும் இந்த இளம்பெண்ணை பல பேர் இரையாக்கி இருக்கலாம் என்ற கோணத்தில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கல்லூரி காவலாளி அயாத் மற்றும் கேட் கீப்பர் முருகன் ஆகியோர் ஒருவர் பணியிடை நீக்கமும் ஒருவர் பணி நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.